வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷலில் பார்க்க போகிறது கொத்து இட்லி. இந்த முட்டை கொத்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மதுரை ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது முட்டை கொத்து இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி ஒரு 2-3 இட்லி மீடியம் சைஸ் இட்லி எடுத்து உதுத்து வச்சுருக்கேன். இது காலையில் விட்டுட்டு நீங்கள் சாயங்காலமாக உதுத்திங்கன்னா பெட்டர். அப்படி இல்லாட்டி இந்த இட்லியை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு 2 hours வச்சுட்டு உதுத்தா நல்லா உதிர்க்க வரும். அப்புறமா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகா பொடி, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 4 இட்லிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சோண்டு கிரேவி, காலையில் பண்ண மீதமான கிரேவி, மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ சால்னா பாயா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு ரோட்டுக்கடை டேஸ்ட்டுக்காக நான் இதை ஆட் பண்ண போகிறேன். எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியன் குருமா கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு இரும்பு தோசைக்கல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட போகிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கல பொடி பொடியாக அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இட்லி பொடி போடுறேன். அப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் அளவு கம்மியாக தான் பண்ணுறேன். ஏன்னா தோசைக்கல்ல பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் பண்ணுறேன். இந்த கடாயில் வேணால் போட்டுக்கலாம். இந்த முட்டையில் நான் கொஞ்சம் கிரேவி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் இதில் உப்பு காரம் எதுவுமே தனியாக சேர்க்கலை. அந்த கிரேவியில் இருக்கிற உப்பு காரமே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம இட்லியில் ஊற்றிடலாம். ஸோ இட்லியில் ஊற்றி நம்ம கொத்தி விட வேண்டியது தான். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்கிற அளவுக்கு கொத்தி விட்டுட்டு தான் இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம கொத்தி விட்டுட்டே இருக்கணும். இது எல்லா மசாலாவும் கலந்து ட்ரை ஆகி இந்த மாதிரி உதிர்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம மதுரை ஸ்பெஷல் கொத்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம கொத்து இட்லியை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக அழகாக இருக்குன்னு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. கொஞ்சோண்டு குழம்பு வச்சுருக்கேன். சட்னி சாம்பார்லாம் கூட இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை தொட்டு சாப்பிட்லாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்மையாக இருந்தது. நீங்கள் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக மிச்சமான இட்லியை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வாரம் முழுக்க மதுரை வாரம் தாங்க. மதுரை ஸ்பெஷல் ஐட்டம்ஸு விதவிதமாக நம்ம பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.